அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். தொடர்ந்து நம்முடைய பதிவுகளில் கிரகங்கள் அமர்ந்த பலன்களை, ஜாதகத்திலே கிரகங்கள் அமர்ந்த பலன்களை பற்றி நம்ம பார்ப்போம். சிறிது சிறிதாக கொஞ்சம் கொஞ்சமாக அவரவர் ஜாதகத்தை வைத்து அவரவர்கள் இந்த பலன்களை தெரிந்து கொள்வதற்காக இந்த பதிவுகள் இனிமேல் செய்வதாக இருக்கிறோம். முதலாவதாக நம்ம சூரிய கிரகம், அதாவது ராஜ கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் 1ஆம் இடம், அதாவது லக்கணத்தில் இருந்து 12 வீடுகளில் அமர்ந்த பலன்களை பார்ப்போம். இவர் ஒரு நட்சத்திரம், அதாவது ஒரு நெருப்பு கோளாக இருந்தாலும் ஜோதிட பலன்கள் கூறும் பொழுது நம்ம அவரை ஒரு கிரகமாகவே பாவித்து சொல்கிறார்கள் ஜோதிட பலன்கள். அவர் சில இடங்கள்ல அதாவது மேஷத்தில் உச்சம் பெறுகிறார், சிம்மத்தில் ஆட்சி பெறுகிறார், துலாத்தில் நீச்சம் பெறுகிறார், சில இடங்களில் பகை பெறுகிறார், ஒரு சில இடங்களில் நட்பு பெறுகிறார். இதை வச்சு தான் நம்மளுக்கு பலன்கள் தெரிய வரும். அந்த கூட குறைவு இருக்கும் நம்மளுக்கு அந்த சூரியனால் ஏற்படக்கூடிய நன்மைகளும் தீமைகளும். இதை முதல்ல நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தெரிஞ்சுக்குவோம். அடிப்படை ஜோதிடம் தெரியாதவர்களுக்காக இதை நாம் இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கோம். பொதுவாக 1ஆம் இடத்தில் அவர் இருந்துட்டாலே சூரியன் நல்லா இருந்துட்டார்னு வச்சுக்கோங்களேன். திடமான செயல் இருக்கும், தற்பெருமை கொஞ்சம் இருக்கும், உணர்ச்சி வசப்படுவாங்க, வெளியில் சுற்றி திரியக்கூடிய ஒரு தன்மை இருக்கும், சுய சிந்தனை இருக்கும், பிறர் ஆலோசனை மறுப்பாங்க, சூடான உணவு வகைகளை இவர்கள் விரும்புவார்கள், கல்வியில் நல்ல கல்வி பயிலக்கூடியவர்களாக இருப்பார்கள், வீரமானவர்களாகவும் இருப்பார்கள், உண்மையாகவும் இவர்கள் இருப்பார்கள். இவர் ஆத்மகாரகன் என்று நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஆத்மகாரகன் சுறுசுறுப்பாக இயங்கும் தன்மையும் பெற்றிருப்பார். அதாவது ஆட்சி அல்லது உச்சம் பெற்றிருந்தால் நல்ல பலன்களை அவர் கொடுக்கிறார். ஆனால் கண் பார்வை கெடக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இவர்களுக்கு இருக்கும். இவர் ஆற்றலை வெளிப்படுத்துவது, அவங்களோட ஆற்றலை அவங்க நல்லா வெளிப்படையாக காட்டுவாங்க. ஜாதகத்தில் முதல் வீட்டில் இருக்கும்போது ஒரு தனியான ஒரு ஆளுமைத்தனத்தை அவங்க தெரிவிப்பாங்க, பிறருக்கு காட்டுவார்கள் அவர்கள். அதாவது இந்த சூரியன் முதலிடத்தில் இருக்க பெற்றவர்கள். சூரியன் எதையுமே உருவாக்கக்கூடிய சக்தி பெற்றது அல்லவா சூரியனால் பயிர் பற்றி எல்லாமே இருக்கு. நெருப்பு, நிலம், காற்று, நீர் ஆகிய 4 பஞ்சபூதங்களுக்கு உரியவர் நவக்கிரகங்களில் அவர் அரசனாகவும் அழைக்கப்படுபவர். இவருடைய இந்த பஞ்சபூதங்களுக்கெல்லாம் இவர் ஆட்சித்தன்மையாக இருக்கிறதுனால ஒரு உயிர் உற்பத்தி பண்ணுறதுக்கு சூரிய பகவான் முதன்மையாக இருக்கிறார்.